இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் நாம் ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தோம்னு சொன்னால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இப்போ பாருங்கள், நாம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிருக்கிற தீவிரிக்கிறவனும் தண்டனைக்கு தப்பான், ஆக்கினைக்கு தப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நாம் நம்முடைய இப்போ ஒரு வேலை, நம்முடைய வேலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, அது என்ன வேலையாக இருந்தாலும் வேலையில் உண்மை உத்தமமாக நடக்கிறோம்னு சொன்னால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ அந்த வேலையை நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு 3 பேர் ஒரு கொஞ்சம் பேர் ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களாம். அவங்க இப்போ அவங்ககிட்ட ஒரு நபர்கிட்ட கேட்டோம்னு சொன்னால், அவர் இப்போ சொல்கிறாரு, நான் இப்போ இதில் இப்போ சாந்தை வச்சு பூசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, அது கல்லை அடிக்கி இப்படி ஒரு இதை வீட்டை கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது நபர் சொல்கிறாரு, நான் ஒரு அரண்மனையை கட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த அரண்மனையில் வாசம் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு அரண்மனையை கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ யார் சொன்னது சரியான இது அப்படின்னு சொன்னால் 3வது நபர். அப்போ அவர் அந்த வேலையை விரும்பி, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை விரும்பி, அதை ரசித்து, அதை உண்மையும் உத்தமமாக அந்த வேலையில் செய்கிறாரு. அதனால் அவர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த விதமாக நாம் எந்த வேலையை செஞ்சாலும் அதை விரும்பி செய்யணும், உண்மையாக செய்யணும் அப்படிங்கிறத அதில் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். இப்போ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்க பாக்கியவான்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உவமை சொல்கிறாரு. அந்த உவமைகளை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்கு தூர பிரயாணமாக போகிறான். அந்த பிரயாணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் 3 வேலைக்காரங்களுக்கு அவர் தாளந்துகளை கொடுத்துட்டு போகிறாரு. ஒருத்தனை கூப்பிட்டு அவங்கவுங்க கிரியைக்கு தக்கதான, அவங்கவுங்க நடத்தைக்கு தக்கதான தாளந்துகளை கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனை கூப்பிட்டு 2 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தனை கூப்பிட்டு 1 தாளந்தை கொடுக்குறாரு. நீண்ட காலத்துக்கு அப்புறம் அந்த எஜமான் திரும்பி வராரு. திரும்பி கேட்கும்போது 5 தாளந்தை கொடுத்தவன் இன்னும் 5 தாளந்தை, அந்த 5 தாளந்தை வச்சு சம்பாதித்து 10 தாளந்தா அந்த முதலாளிகிட்ட எஜமான்கிட்ட கொடுக்குறாரு. அந்த எஜமான் அதற்கு பதில் எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்க. 21ஆம் வசனத்தில், 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க, எஜமான் அவன் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பாருங்க, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தான். அப்போ கொஞ்சம் உண்மையும் உத்தமமான வேலைக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்ததுனால உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது 2 தாளந்தை வாங்கினவனும் வரான், இன்னும் 2 தாளந்தை அதிகமாக சம்பாதிச்சு 4 தாளந்தாக கொண்டு வரான். அவனுக்கும் இதே மாதிரி தான், நீயும் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் தான், நீயும் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்ததுன்னா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் வாரான் பாருங்க, அவன் சொல்கிறான் 24ஆம் வசனத்தில், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உங்கள் தாளந்து அப்படின்ட்டு சொல்லி அந்த 1 தாளந்தை கொடுக்குறான். அப்போ இந்த 1 தாளந்தை கொடுக்கும்போது அந்த எஜமான் என்ன சொல்கிறாரு, இப்போ நீ என்னை அப்படி ஒரு இதில் புரிஞ்சு வச்சிருக்கிறிய, அப்போ நீ இந்த இதை நீ அந்த காசுக்காரங்க கையில் கொடுத்துருந்தா அதற்கான வட்டியும் சேர்த்து நான் ஒரு லாபத்தை சம்பாதிச்சிருப்பேனே அப்படின்ட்டு சொல்லி, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே ஆகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படி பாருங்க, அப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தவனுக்கு அந்த பணத்தையும் வாங்கி அந்த 10 வெள்ளிக்காசு, இப்போ 10 தாளந்து வச்சிருக்காங்களா, அவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டு பாருங்க, உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாத உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கு. அப்போ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தாளந்துகளை ரெட்டிப்பாக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதுதான் நம்மளுக்கு தேவையான தாளந்துகளை தேவன் தந்திருக்கார். அந்த தாளந்துகள் நாம் பயன்படுத்தி கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்க. இப்போ யோசேப்புடைய கதையில் நாம் பார்க்கணும், யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும்னு சொன்னால், சகோதரர்கள் அவனை
அந்த குழியில் போடும்போதும் சரி ரொம்ப பொறுமையாக இருந்தான். அதே போல் அந்த விற்கும்போதும் சரி ரொம்ப பொறுமையாக இருந்தான். ஏன்? அவனுக்கு கொடுத்துருக்குற அந்த தரிசனம் நினைவில் இருந்துச்சு. அந்த தரிசனம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல அவன் உறுதியாக இருந்தான், அதில் விசுவாசமாக இருந்தான். அப்போ விசுவாசமாக பொறுமையாக காத்திருந்ததுனால அவன் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம்னு சொன்னால், அங்கே அவன் இப்போ அங்கே உள்ள ராஜா உடைய வீட்டுக்கு ஒரு அதிபதியாக அங்கே வைக்கிறாரு. அதிபதியாக வைக்கும்போது அங்கேயும் பாருங்கள், அந்த பார்வோன் மனைவி மூலமாகவும் அவனுக்கு இடைஞ்சல்கள் வருது. அவன் அந்த பார்வோன், ஏன்னா இவன் யோசேப்பு ரொம்ப சௌந்தரியவான், ரொம்ப அழகுள்ளவனாக இருந்தான். அவனை பாவத்துக்குள்ளே விழ வைக்கிறதுக்கு அந்த மன்னரின் மனைவி ரொம்ப முயற்சி பண்ணுறா. ஒரு நாள் ஆடையும் பிடிச்சி எடுத்து கிழித்து அவன் ஆடையை அவுந்து போட்டு வெளியே ஓடுறான். அப்போ அதை யோசேப்பு மேலே பழியை போட்டு அவனை சிறைச்சாலைக்கு அடைக்கிறாங்க. அந்த நேரத்தில் யோசேப்பு தன் எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த உண்மை உள்ளவனாக இருந்ததுனால அதற்கப்புறம் பாருங்கள், அதற்கப்புறம் அவனுக்கு கிடச்ச இதை பாருங்கள். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இருந்தே பார்த்தோம்னு சொன்னால், 40ஆம் வசனத்தில் பாருங்கள் அரண்மனைக்கு அதிகாரி ஆக்குறாரு. 41ஆம் வசனத்தில் பாருங்கள் எகிப்துக்கே அதிகாரி ஆக்குறாரு. 41ஆம் வசனத்தில் 42ஆம் வசனத்தில் பாருங்கள் முத்திரை மோதிரத்தையும் அவனுக்கு அணிவிக்கிறாரு. முத்திரை மோதிரம் அப்படிங்கிறது அந்த நேரங்களில் மிகப்பெரிய சொத்து. முத்திரை மோதிரம் ஒரு போட்டால் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு அடுத்த நபர். இப்போ ராஜாவுடைய முழு தகுதியும் முழு பவரும் அவனுக்கு உண்டு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தில், அது மட்டும் இல்லை, தனக்கு அடுத்ததான அந்த ஒரு 2ஆம் ரதத்தை, அந்த ரதத்தின் மேலே உட்கார வச்சு அவனை அங்கே அந்த தேசம் முழுவதும் சுற்றி எகிப்து முழுமை அதிகாரி ஆக்கினான் அப்படின்ட்டு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை 44ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய அற்புதம். ஏன்னா அவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான். கொஞ்சத்தில் உண்மைன்னா அந்த எஜமானுக்கு அந்த நேரங்களில் உண்மையாக இருந்தது, பொறுமையோடு காத்திருந்து விசுவாசமாக அந்த இப்போ யாக்கோபு 1:4 நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக்கொள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணக்கிரியை செய்ய கிடவுது. அப்போ பொறுமையாக இருக்கும்போது அந்த பூரணக்கிரியையை செய்யும் அப்படிங்கிறது தான். இப்போ நாம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் இந்த விதமான ஒரு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக காணப்படுறோம். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வெள்ளும் ஆண்டவரை ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்த தயவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறடிக்கிற தகப்பனே, ஆண்டவரே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவரை எங்களுக்கு மேலான ஆண்டவரை அது அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் வேதத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் தகப்பனே. ஆண்டவரை அங்கே ஆண்டவரை யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாக தெரிந்து கொண்டோம் அப்பா. அந்த வாழ்க்கை ஆண்டவரை அதே போல் நாங்களும் எங்களுடைய வேலைகளிலே நாங்கள் ஆண்டவரை உண்மையும் உத்தவமாய் நடக்கும்போது ஆண்டவரை எங்களுக்கும் அந்த மேலான ஆசீர்வாதங்களை தர நீர் வல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்பா. அந்த விதமான மனதையும் அந்த விதமான ஒரு சிந்தனையும் எங்களுக்கு தந்து அந்த விதமாகவே நாங்கள் உண்மையும் உத்தவமாய் ஆண்டவரை இருக்கும்படியாகவும் அந்த ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு ஒரு கிருபைகளை தரப்போகிற தேவுக்காய் கொடான கோடி சோஸ்திரங்களை ஏறடிக்கிற தகப்பனை கேட்டுக்கொண்ட அனைத்தையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து தரப்போகிற தேவுக்காய் கொடான கோடி சோஸ்திர ஆசீர்வாதத்தை சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜெபத்தை ஏறடிக்கிறோம்ப்பா. கிருபையரங்க இயேசு கிறிஸ்துவ ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.